பைபிள்ல இந்த வசனம் இன்னொரு அருமையா இருக்குது. மாதா கோயில் சர்ச்சில் பைபிள் இருக்கும் இல்லையா, அது புது மொழிபெயர்ப்பு. அந்த பைபிள் இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, நான் வாசிக்கிறேன். திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவனானேன், அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயம், ஊழியம் செய்வது ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தின் அடையாளம். ஆண்டவருக்கு இந்த கிராட்டிடியூட், ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தை பத்தி இந்த மாதம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். நீங்களும் நானும் வாழ்கிற சமுதாயம் நன்றினா என்னன்னே தெரியாத சமுதாயம். நீங்களும் நானும், அது எங்க குடும்பத்துல சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நன்றியை சுட்டு தூண்டுறதுன்னு. அப்படியாப்பட்ட ஜென்மங்கள் நடுவில் தான் வாழ்ந்துட்டு வரோம். ஒரு முறை எங்க ஆபீஸ்ல நான் வந்து வேற பிரான்ச் மாறுறதுக்காக எல்லா லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டேன். நான் போய் ஈவினிங் சாயங்காலம் போயிட்டு அந்த லெட்டரை எங்க ஓனர் கிட்ட கொடுக்க போறேன். வேற பிரான்ச்சுக்கு போறேன் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன். மதியமா எங்க ஓனருடைய பையன் என்னை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு பேசினார். யாருக்கும் விஷயம் தெரியாது. அவர் கூப்பிட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்தாரு, பனியன் டிஷர்ட், பிராண்டட் டிஷர்ட். சொன்னாரு, ஜான் மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்ல, அது வந்து சைஸ் வந்து கம்மியா வந்துச்சு, நான் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் பண்றதை பதிலாக நான் உங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கிறேன், நீ வச்சுங்க, வேற யார்கிட்ட சொல்லாதீங்க. பிராண்ட் ஒரு போலோ குரோக்கடைல் ஏதோ ஒன்று தெரியல, பிராண்ட் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும் வச்சுக்கோங்க, 2000 ரூபாய் இருக்கும் அந்த டிஷர்ட். அது கொடுத்துட்டு யார்கிட்ட சொல்லாதீங்க ஜான், அப்புறம் எந்த பிரச்சனை வரும், அதனால நீங்க வச்சுக்கோங்க. நான் சாயங்காலமா போயிட்டு இந்த ஆபீஸை விட்டு நான் போறேன்னு லெட்டர் கொடுக்க வேண்டியது. ஆனா என்ன கூப்பிட்டு ஒரு மதியமா அந்த டிஷர்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. நம்ம இதுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும்னு சொல்லி அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அங்கேயே நான் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர்லாம் எழுதி கொடுத்தேன். நம்மளுக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்கணும். நம்மளுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கல்ல, அந்த நன்றி உள்ள இருதயம் நம்மளுக்கு வந்து அந்த டிஷர்ட் முதல்ல டிஷர்ட் போட மாட்டாங்க, ரெண்டாவது விஷயம். ஆனா என்னை நம்பி என்ன பண்ணிருக்கிறாங்க, எனக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்ப நான் சாயங்காலமே போயிட்டு நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த டிஷர்ட்டுக்கு நன்றியோட இருக்கணும்னு ஒரு 6 மாசம் இருந்தேன். ஆனா நம்ம வாழ்க்கையில அந்த நன்றினா என்னன்னு தெரியாத நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு முறை பார்த்தா நானும் ஒரு பாஸ்டர்லாம் போறோம், நம்ம சர்ச்சில் நல்லா நம்மளால முடிஞ்ச நிறைய காரியம் செஞ்சிருக்க அந்த பொண்ணு பார்க்காத மாதிரி போகுது. சரி என்ன போறோம், நம்மளுக்கு என்ன சூடு சொன்னாலும் ஒன்றும் இல்லை, விட்டுருவோம். ஆனா கூட ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, சரி இவங்கள நம்மளுக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கிறாங்களே, எத்தனை உதவி செஞ்சிருக்கிறாங்களே, அந்த நன்மை அந்த உணர்வுலாம் இல்லாம ஏதோ பார்த்து அந்த வயசுக்கு ஒரு மரியாதை இல்லாம அது அவங்க பாட்டு போறதான் பாக்குறோம். நன்றி இல்லாத நபர்கள் மத்தியில் தான் வாழணும். ஆனா ஆண்டவர் நீங்கள் நானும் நன்றியோட இருக்கணும்னு விரும்புகிறவர். ஹல்லேலூயா. இந்த பவுல் சொல்ற, பவுல் நான் செத்து போயிட்டேன், காரணம் ஏசப்பா எனக்காக என்ன பண்றாரு, அவர் செத்ததுனால அவருடைய ஊழிய வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் இப்படிப்பட்ட காரியம். 2 கொரிந்தியர் 11:27-28 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 17:11-27-28. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பவுல் சொல்றார், இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் எல்லாம் வாசி பார்த்தா எவ்வளவு அடி வாங்கி இருக்கிறார், உத வாங்கி இருக்கிறார், டிரெஸ் இல்லாம இருந்திருக்கிறார், எத்தனையோ சேதங்கள். யார் தெரியுமா சொன்ன பவுல்? யார் தெரியுமா? ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பையன், பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர், ரோமாபுரி அரசாங்கத்துல பெரிய பதவியில் இருந்தவர், இன்னும் இஸ்ரவேல் மாதிரி நிறைய பெரிய படிப்பாளி, நம்மள மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய லட்சாதிபதி. ஆனா ஒரு நாள் ஆண்டவருடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்ட போது, ஏசப்பாவுடைய அன்பை தெரிந்து கொண்ட போது, அவர் தன்னுடைய எல்லா சொகுசான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தார். ஆனா நீங்களும் நானும் ஏன் அந்த உணர்வு வந்துச்சு? அவருக்குள்ள ஒரு தெளிவு வந்தது, ஏசப்பா எனக்காக செத்து போனாரு, அவருடைய ஊழிய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொள்ளணும். இங்க வாசிக்கிறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிரைவேட் ஜெட் வச்சு போறது, எனக்கு தங்கத்துல காணிக்க போட்டு, அந்த காணிக்க போட்டு, இந்த காணிக்க போட்டுன்னு சொல்ற நாட்கள் இல்ல. அப்படியாப்பட்ட கஷ்டங்கள்ல அவர் ஏன் அதை வாழ்ந்தாரு?
அவருக்கு ஏசப்பா மேல அந்த நன்றி உணர்வு. காரணம், அவர் எனக்காக கொடூரமான சிலுவை ஏற்றதுனால அவருடைய வாழ்க்கையை நான் வாழணும். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழிப்பறி திருடன் ஒரு வாலிபன் அந்த பக்கம் வந்த போது போதையில அவன் அடிச்சு கொண்டுட்டான். அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வாங்குறதுக்காக போலீஸ் அவனை பிடிச்சி ஜட்ஜி கிட்ட கொண்டு போன போது அந்த செத்து போன பையனுடைய அவங்க அப்பா வந்து, இந்த பையனை நான் ரிலீஸ் பண்ணிடுங்க சார், விட்டுருங்க, அவன் தெரியாம போதையில பண்ணிட்டான், அவனை விட்டுருங்கன்ன போது அந்த வழிப்பறி திருடன் உடைஞ்சு அழுதான். ஐயோ, இந்தம்மா இவ்வளவு ஒரு தங்கமான ஒரு அப்பாவுடைய பையனை நான் சாகடிச்சுட்டேனே, என்ன போய் மன்னிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான், இனிமே நான் இவரை எங்க அப்பாவை தத்தெடுத்துக்கிறேன், செத்து போன அவங்க அப்பாவுக்கு அவங்க பையன் என்னென்னலாம் செய்வானோ நான் அவனுக்கு செய்யறேன்னு சொல்லி அவங்க பையனுடைய வாழ்க்கையை இந்த பையன் திருட எடுத்துக்கிட்டாராம். ஆண்டவரும் கூட நீங்களும் நானும் அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். 1 Corinthians 9:16 சொல்லுது, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. நீங்களும் நானும் ஊழியம் செய்யதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு பாஸ்டரோட வேலை, ஏஞ்சல் டிவியோட வேலை, ஜீசஸ் கால்ஸ் பால்நகர வேலை இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. ஹல்லேலூயா. நம்மளால முடிஞ்ச ஊழியங்களை செய்ய, பவுலுக்கு அதெல்லாம் செஞ்சவங்க எல்லாமே நல்லபடியா தான் அமையல. எவ்வளவு பெரிய இப்ப படிச்சவங்க, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிந்தைகள், அவமானம். நம்ம எத்தனையோ முறை போய் ஆண்டவருக்கு சர்ச்சைக்கு வாமா, ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் ஏத்துக்குமான்னு எவ்வளவு சொல்லியிருப்போம். ஒன்னும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஐயோ, நான் போய் அவங்க வீட்டாண்ட நிக்கணுமா, நான் போய் அவனை கூப்பிடணுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எனக்கு ஒரு மரியாதை இல்லையா, எனக்கு கௌரவம் இல்லையா. பவுலுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் வந்து, பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பையன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கௌரவம் எல்லாம் பார்க்காம அடிச்சிட்டு இருந்தவர் அடி வாங்குறவரா மாட்டார். பல பேருக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தவர் மத்தவங்க கிட்ட காணிக்கை கேட்கிற அளவுக்கு மாறிட்டார். அதெல்லாம் எப்படி வந்தது? ஆண்டவர் மேல அந்த நன்றியோட விசுவாசம். ஆண்டவர் நமக்கு பண்ணதை உணர்ந்து நன்றியோட இருப்போம்னா நீங்களும் நானும் மத்தவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்ததான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம்னா உடனே சபை ஆரம்பிச்சு பெரிய இவாஞ்சலிசம் ஆரம்பிச்சு அது இல்ல. நம்மளால முடிஞ்ச ஊழியம். பக்கத்துல எவ்வளவு பிரச்சனையோட இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல எவ்வளவு பிரச்சனையோட இருப்பாங்க. வீட்டுல ஒரு ஜெபம் வைங்க, சபைக்கு வராத ஆட்கள்லாம் உங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வருவாங்க. அப்படி எல்லாம் உங்க வீட்டுல இருந்து 4 பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை போனது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அது எவ்வளவு பெரிய ஊழியம். அதை சொன்னாலும் நம்ம ஆளும் கேட்க மாட்டோம். ஒரு டீ பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னா அதுவும் வாட மாட்டோம். வேற என்ன பண்ணணும்னு தெரியல. அப்ப இவைகள் எல்லாம் நம்ம ஊழியம் செய்யறதுக்கு அடையாளம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆண்டவர் நன்றி இருதயத்தோட ஊழியம் பண்ணா ஆண்டவர் என்ன காரியம் செய்வார்? பிலிப்பியர் 4:18 வாசி. பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்ராத்தியத்தின் கையில் வரப்பட்டுக் கொண்டபடியா நான் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்றார் பவுல். உலகத்துல ஒரு மனுஷனை சொல்லவே மாட்டோம், சொல்லவே முடியாது. எந்த பணக்காரனா சொல்றாங்களா நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பணம் வந்துடுச்சு. சமீபத்தில் ஒரு பிரதர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த நடிகர் ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சி, அவர்கிட்ட கோடியா பணம் இருக்கு பாஸ்டர், அதனால இதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஊழல் பண்ணணும், திருடணும்லாம் அவசியம் இருக்காது அப்படிலாம் யாராவது இருப்பாங்களா? உலகத்துல நம்ம எதெல்லாம் போதும்னு சொல்லுவோம், சாப்பாடு போதும்னுவோம், வேற என்ன யாரா அடிச்சா போதும்னுவோம், யாரா திட்டினா போதும், யாரா பணம் போதும்னுவாங்களா? இருக்கிறவங்க அப்படியா இருக்கிறான். எவ்வளவு கோடியா சம்பாதிச்சாலும் இன்னும் பிசினஸ் எப்படி ஆகுறது, இன்னும் பெரிய தொழில இருந்து எப்படி பண்றது, இன்னும் அரசாங்கத்துல இருந்து எப்படி புடுங்குறது, மக்கள் கிட்ட புடுங்குறது. யாரும் பணத்துல திருப்தி அடையவே மாட்டாங்க. குடிக்காரங்க என்ன பண்ண, ஒரு இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு குடிச்சுட்டோம் போதுன்றாங்களா? இல்ல. சினிமா பாக்குறவங்க ஒரு படம் பார்த்துட்டு போதுன்றாங்களா? இல்ல. சீரியல் அப்படி எதுவுமே என்ன திருப்தி கொடுக்காது. ஆனா ஆண்டவர் தயவு தான் நம்மளுக்கு திருப்தியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பவுல் சொல்றான், நான் திருப்தியா இருக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி உணர்வோட ஊழியம் செய்யலாம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில திருப்தியை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணம் நன்றி உணர்வோட ஊழியம் பண்ணாம இருக்கிறது தான். அப்ப பவுல் ஆண்டவர் நன்றியோட இருந்தாரு, அதனால வாழ்க்கையில திருப்தி வந்தது. ஏசப்பா தன்னுடைய ஊழியத்துக்கு போன சீடர்களை பார்த்து கேட்டாரு, எனக்காக நீங்க போனீங்க ஊழியத்துக்கு, உங்க வாழ்க்கையில ஏதாவது குறை இருந்தாலும் கேட்டப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இல்ல ஆண்டவரே. லூக்கா 25:35 அப்படி நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஊழியக்காரனை பார்த்து கேட்டார், அவங்க சொன்னாங்க எங்க வாழ்க்கை ஒரு குறையும் இல்லை. அப்ப நீங்களும் நானும் அவர் ஊழியம் செய்யறதா இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு குறை இல்லாதபடி நடத்துவார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 18:10-11. லூக்கா 18:10-11. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே
நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றாரு ஒருத்தர்? மத்தவங்கள மாதிரி ஒருத்தர் 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேயரும் இன்னொருத்தர் வரி வசூலிக்கிறவரும். வரி வசூலிக்கிறோம்னா அந்த ஊர்ல எல்லாரும் பாவியா தான் பார்ப்பாங்க. மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கிறது. ஆனா இன்னொருத்தரோ இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யாத ஒரு நபர். இந்த பரிசேயர் ஒரு பெரிய மத தலைவர். இவங்க 2 பேரும் சர்ச்சைக்கு போறாங்க ஜெபம் பண்றதுக்கு. எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றாரு. எதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றாரு? நான் மத்தவங்கள மாதிரி இல்ல ஆண்டவரே. ஆண்டவருக்கு இருக்கிற ஆராதனை, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது, ஆண்டவருடைய மகத்துவங்களை பாக்குறதுக்கா, உங்க பெருமையை சொல்லிக்கிறது, நம்ம பெருமையை சொல்லிக்கிறதுக்கா? இவர் என்ன சொல்றாரு? மத்தவங்க கூட கம்பேர் பண்றாரு. நான் என்ன பண்ணல, தசம பாகம் கொடுக்குறேன், இவனை மாதிரி நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், இந்த காரியம் பண்றேன், அந்த காரியம் பண்றேன். ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது, அவருடைய மகத்துவங்களை பார்க்கத்தானே ஒழிய நீங்கள் நான் நம்ம பெருமையை சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இல்ல நிறைய பேர் பாத்தீங்களா, நான் இவ்வளவு காணிக்க கொடுக்குறேன், இவ்வளவு ஊழியம் பண்றேன், இவ்வளவு பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், இதெல்லாம் தான் இருப்பாங்க. ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது, ஆண்டவர் ஆராதிப்பது, அவருடைய மகத்துவங்களை பார்க்க பைபிள் சொல்லுது, யார் அவனுடைய மகிமையை, அவனுக்கு இருந்த நல்ல விஷயங்களை ஆராதனையில பார்த்தானோ அவன் பாவியா தான் வீட்டுக்கு போனான். ஆனா இன்னொருத்தன் ஆயக்காரர் ஆண்டவர் மேல ஆண்டோட கிருபைக்காக தயவுக்காக கெஞ்சின போது அவன் நீதிமான வீட்டுக்கு போனான்னு பைபிள்ல பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு ஆராதனை என்பது, ஆண்டவருக்கு நன்றியோட இருதயம் என்றது அவருடைய மகத்துவத்தை பார்க்கணும். அவர் எவ்வளவு நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அதை பார்க்கறது ஆராதனையை தவிர நான் இவ்வளவு பண்றேன், நான் இவ்வளவு காணியம் கொடுக்குறேன், இவ்வளவு இது பண்றேன், அதை சொல்றது இல்லை. ஹல்லேலூயா. கண்ணில் மூடி ஜெபம் பண்ணணும். கண்ணில் மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயம், நன்றியுள்ள இருதயம் இருக்கும்னா அவருக்கு நம்மளால முடிஞ்ச ஊழியர்களை செய்யறவரா. நீங்களும் நானும் போக வேண்டிய கொடுமையான தண்டனையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால ஏசப்பாவுடைய வாழ்க்கை